வசந்த் தொலைக்காட்சியர்களுக்கு வணக்கம். ஊர் பெறும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம 3 ஊர்களுக்கு புறப்படுறோம். எங்க கூட நீங்களும் வர்றீங்க, நம்ம கூட நகைச்சுவை நடிகர்களும் வராங்க, வசந்த் தொலைக்காட்சி படப்பிடிப்பு குழுனர்களும் வராங்க. எல்லாருமா சேர்ந்து புறப்படுறோம். புறப்படும் போது உங்கள்கிட்ட ஒரு விடுகதையை போடுறேன். ஏன்னா நான் கிராமத்திலேருந்து வந்தவன், அதனால் எங்கள் ஊரை பற்றி நான் பெருமையாக எப்பயும் பேசிட்டு இருப்பேன். அவர்களுடைய சிறப்பை சொல்கிறது தான் விடுகதை, கிராமத்து மக்களுடைய. அதுலேருந்து ஒன்றை போடுறேன், பிடிச்சிக்கிட்டு விட சொல்லுங்க. அப்பா வீட்டு குதிரை அற்புத குதிரை, காதை பிடித்தால் வாயால் கடிக்கும். அப்பா வீட்டு குதிரை அற்புத குதிரை, காதை பிடித்தால் வாயால் கடிக்கும். அந்த குதிரை பேர் என்ன, கண்டுபிடிக்க பாப்பா? இது ரொம்ப அருமையாக இருக்க. உங்களுக்கு புரியலைன்னா அது அருவையா? இன்னொரு தடவை சொல்லணுமா? சரி சொல்கிறேன். அப்பா வீட்டு குதிரை அற்புத குதிரை, காதை பிடித்தால் வாயால் கடிக்கும். என்னன்னு சொல்லுங்க பாப்பா. சரி, நிகழ்ச்சி இதில் சொல்லுங்கள், யோசிங்க. இன்றைக்கு நாம் 3 ஊர்களுக்கு புறப்படுறோம். முதல்ல எந்த ஊருக்கு போகிறோம் தெரியுமா? சென்னையில் உள்ள முகப்பேர் அப்படிங்கிற ஊருக்கு போகிறோம். முகப்பேருவா இல்லை முகப்பேரா? உங்கள் பேர் என்ன பெயர்? அந்த முகப்பேர் அதுவா? ஏன் முகப்பேர்னு வந்தது? முகப்பேர், முகம் அப்படின்னா துவக்கம்னு சொல்லலாம். முகம்னா முன்னாடி, முன்னிலை வைத்து, முதன்மை அப்படி சொல்லலாம். முகம்னா ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம். முகத்துக்கு இவ்வளவு இருக்கு. முகம் அப்படின்னு வடமொழியில் சொன்னால் என்ன அர்த்தம்? கண்ணு, மூக்கு, காது, வாய் எல்லாம் சேர்ந்து தான் முகம் வடமொழியில். அகமது மகிழ்ந்தால் முகமது சிரிக்கும்னா, அகம்னா உள்ள மகிழ்ந்தால் முகத்தில் சிரிப்பு வரும், முகமது சிரிக்கும். அப்போது ஊருக்கெல்லாம் அந்த பேருக்கெல்லாம் முகமாக இருக்கிறது ஆரம்பமாக இருக்கா? என்ன பேருக்கு? நற்பெயருக்கா? நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே, நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே அப்படின்னு எம்ஜிஆர் பாடினார். அப்போ அந்த பேர் அப்படின்னு இருக்க, இந்த முகப்பேருன்னு இருக்க. அப்போ நல்ல பேர் தெரியும். இது என்ன முகப்பேர் அப்படின்னு கேட்போம். வாங்க. ஏய், 2 நாளா தேடிட்டு இருக்கேன். நீ துணியெல்லாம் மாத்தி தான் அடையாளம் காண முடியாதோ? கண்ணாடி கிளாஸ் எங்க? கிளாஸ் எங்க? அதெல்லாம் இப்ப வந்து கேட்டா எப்படியா பாரு. இப்ப வந்து நாங்க முகப்பேர் வந்திருக்கோம். இங்க ஒரு 4 பேரை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீ பதில் சொல்லணும். கண்ணாடி கிளாஸுக்கு பதில் தெரிய மட்டும் நான் உன்னை விட மாட்டேன். சரியா? என்ன யாரு யாரு? வாடா. வா. வாடா. வர மாட்டேன். யோ, என்ன விடியா? சார் போய். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஐயா, இந்த வசந்த் டிவியில் ஊரும் பேரணும் நினைச்சு வருது. டெய்லி நைட் 8:30 மணிக்கு ஒரு ஊருக்கும் பேர் எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறோம். இந்த ஊருக்கு முகப்பேருன்ற பேர் எப்படி வந்தது? இந்த ஊருக்கு வந்து பார்த்து ஆரம்பத்தில் வந்து ஏரிகள் இருந்தது. ஏரி, பெரிய ஏரி இந்த இடம் இது. இந்த பகுதி வந்து முகப்பு ஏரி. அதாவது முகப்பு ஏரின்றது முதல்ல இருக்கு இல்லையா, முகப்பில் இருக்கிற ஏரி. அந்த பகுதி முகப்பில் இருக்கிற ஏரி பகுதி, அதனால முகப்பேருன்னு பேர் வந்தது. முகப்புல இருந்த ஏரி நிறைய முகப்பேர், அதனால முகப்பேர் வந்து. உங்க பேரியா? ரங்கராஜன். இதே ஊர் தானே நீங்க? இதே ஊர் தான். பரவாயில்ல. இந்த ஊர்ல எத்தனை வருஷமா இருக்கீங்க? ஒரு 35 வருஷமா இருக்கு. நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்க ரொம்ப நன்றி. பாத்தீங்களா, முகப்பேரு, அதாவது முகப்புலே ஏறி இருந்தபடியால முகப்பேரு. ஓகே, சூப்பர். இனி என்ன சொன்னா நான் உன்னை விட மாட்டேன். வா. அந்த கிளாஸ் தானே? ஆமாடா. நீ நினைக்கலாம் கூல் ட்ரிங்க்ஸ் கடையில் வந்து உனக்கு கூலாயிரம் வாங்கி தர வேண்டி, அது நடக்காது. நீ இந்த கிளாஸ் ஒருவேளை இங்கே வித்திருப்பியான்னு கேட்கறதுக்கு தான் வந்தேன். இருந்தாலும் முதல்ல அவங்ககிட்ட 2 வார்த்தை விசாரிச்சுருவோமா? நட. அம்மா வணக்கம். உங்க பேரு? அலமேலு. 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 ஐயா உங்க பேரு? மோகன். நீங்க எத்தனை வருஷமா இந்த ஊர்ல இருக்கிறீங்க? இந்த ஊர்ல இல்லைங்க, அம்பத்தூர்ல. சரி, இந்த ஊருக்கு முகப்பேர் பேர் எப்படி வந்து ஏதாவது தெரியுமா? தெரியாது. தெரியாது. அவங்க அம்பத்தூர், அதனால முகப்பேரை பற்றி அவங்களுக்கு தெரியாது. அப்ப அம்பத்தூர் பத்தி கேட்டோம்னா அங்க போய் கேட்போம். இப்போ வந்த இடத்துல கூலிங் சாப்பிட வந்திருக்காங்க. அப்படிங்களா? சரி, அவங்க சாப்பிட்டோம். நமக்கு வாங்கி கொடுங்க. நீ கிளாஸ் எங்க இருக்குன்னு தெரியணும் வரைக்கும் நான் வாங்கி தர மாட்டேன். வா. ஐயா வணக்கம். வணக்கம். உங்க பேரு? சிவபிரகாசன். சிவபிரகாஷ் ஐயா, இந்த ஊருக்கு முகப்பேரு அப்படின்னு பேர் எப்படியா வந்தது? இது மகப்பேருன்னு இருந்தது. இப்போ அது நாளடைவில் பேர் மருவி முகப்பேருன்னு ஆயிடுது. ஐயா, முகப்பேருன்னு இருந்தது, நாளடைவில் மாதிரி முகப்பேருன்னு வந்து என்ன அர்த்தம்? அது முகப்பேரு தானே? ஆமாமா. அந்த முகப்பேருன்னு எப்படி வந்தது?
அது மூதாதையர்கள் தான் கேட்கணும். ஓ, மூதாதையில போய் தான் கேட்கணும். ஐயா, நீ மூதாதையிட்ட போய் இந்த முகப்பேர் இப்படி பேர் வந்துட்டு தெரிஞ்சுட்டு வா. அப்புறம் நீ கேட்டல ஒரு கிளாஸ் ஒன்று அதுதான் நான் பாரு. இந்த பாரு, இந்த கிளாஸுக்கும் டீ கிளாஸுக்கும் எனக்கு அடையாளம் தெரியாது. நான் அவ்வளவு முட்டாள. நீ டீ கிளாஸ் தேடி எடுத்து கொடு, அவ்வளவுதான். நான் உன்னை விட மாட்டேன். கிளாஸ் தானே என்ன? ஏதா இருந்தாலும் விட மாட்டேன். அந்த கிளாஸ் தான் எனக்கு வேணுமா? சார் வணக்கம் சார். சார் வணக்கம். சொல்லுங்க ஐயா. கேளு சார். வணக்கம் சார். சொல்லுங்க. வணக்கம் ஐயா, சைஸுக்கு வாங்க. இல்ல கரெக்டா இருக்கு. சொல்லு. மைக் கரெக்டா வந்திருக்குல்ல? சரி வருது. ஆமா. உங்க பேர் என்ன சார்? என் பேர் கணேசன். ஆமா, இந்த முகப்பேருன்ற பேர் எப்படி சார் வந்தது? நான் இந்த ஏரியாவில் ஒரு 35 வருஷம் இருக்கேன். ஓஹோ. அதில் போகும்போது இந்த முகப்பல்ல பெரிய ஏரி ஒன்று கோல்டன் பிளாட்னு ஒன்று இருக்கும். அதெல்லாம் அப்போ காணும். ஊரே காணும். ஓஹோ. ஆனால் முகப்பேர் பழைய ஊர் மட்டும் இருந்தது. ஆஹா. அது ஒரு சின்ன கிராமம். ஓ, சின்ன கிராமம். ஆமாம், அந்த கிராமத்தில் முகப்பல்ல ஒரு ஏரி இருந்தது, பெரிய ஏரி. முகப்புல ஒரு ஏரி இப்போ இருந்தது. பார்க் ஆகி போச்சு. அது ஓஹோ. பார்க் ஆனதுனால அந்த முகப்பல்ல ஏரி இருந்தனால முகப்பேர் அந்த பேர் வந்தது தான் ஓஹோ. அப்படின்னு சொல்லி. அப்ப ஐயா என்ன சொல்றாருன்னா, அந்த முகப்புல ஒரு ஏரி இருந்தது. அப்ப இந்த ஊரெல்லாம் கிடையாது, ஒரு சின்ன கிராமம். இன்னைக்கு அந்த கிராமமெல்லாம் அழிச்சு இப்ப பார்க் பெரிய இருக்காங்க. சிட்டி, அந்த இடத்துல பார்க் இருக்கு. அந்த கிராமம் இருந்த இடத்துல பார்க்க உருவாக்கி இந்த ஊரே டெவலப் ஆகி அந்த முகப்புல ஏறி இருந்தபடியால முகப்பேரு அப்படின்னு பேர் வந்து சொல்றேன். இப்ப நான் அந்த இடத்துல அபார்ட்மெண்ட்ஸ் கட்டலாம்னு இருக்கிறேன். அப்படியா? ஆமா. நீ கட்டுவே. ஐயா வணக்கம். ஐயா ஐயா வணக்கம். வாங்க. சார், சரியா? வரட்டுங்களா? வரட்டுமா? சார், வரட்டுங்களா? சரி. நீ வா. கிளாஸ் அந்த கிளாஸ் எங்க இருக்குன்னு தெரியாம நான் உன்னை விட மாட்டேன். அந்த கிளாஸ் அன்னைக்கு இருந்த எவ்வளவு செலவானாலும் அந்த கிளாஸ் வாங்கி தரவா? அந்த டீ கடையில என்ன கேட்டான் பார் கேள்வி. என்ன கேட்டா? நாக்க பிடிக்க சாரமாய் கேட்டான்டா. என்ன கேட்டாயா? அதை அடிச்சு கேட்டாலும் சொல்ல மாட்டேன். சொல்லியா? நீ அடிச்சு கேட்டாலும் சொல்ல மாட்டேன். இப்ப சொல்லியா? என்ன சொன்ன? கேட்டாலும் சொல்ல மாட்டேன் சொல்லிட்டுல அவ. ஐயோ, என்ன விடியா? ஏய் போங்க வர தம்பி. இவ வாலிப பசங்க கரெக்டா பதில் சொல்லுவாங்க. முதல்ல இவங்கிட்ட கேட்டுக்கிறேன். முகப்பேர் பத்தி அவங்க சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களா இல்லையா பாரு. என் மானத்தை காப்பாத்துங்களா? கண்டிப்பா ஐயா, உங்க மானத்தை காப்பாத்துவேன். கேளுங்க பாரு. ஐயா தம்பி வணக்கம். உங்க பேர் என்ன தம்பி? ராஜேஷ். என்ன படிச்சிருக்கீங்க? நானா பிடெக் ஐடி. பிடெக் ஐடி. வீட்டை கழட்டியா? அப்படி ஒரு படிப்பு இருக்கா? வீட்டை கழட்டியா? ஏதோ ஒரு கைட்னர். பிடெக் ஐடி ஐயா. ஐடி ஐயா. ஐடி தம்பி உங்க பேரு? எட்வின் சாம்ராஜ். எட்வின் சாம்ராஜ். அப்ப சாம்ராஜ்க்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு தம்பி. இந்த ஊர் எங்களுக்கு தெரியாது. ஐயோ போச்சே. போட்டு சாத்துங்கன்ற நாளு. இல்ல நீங்க தான் அடிச்சீங்க, நான் எதுங்க அப்படி இல்ல உங்களுக்கு தெரியும். வாங்க கோவப்படாதீங்க, ஒண்ணும் பிரச்சனை அப்படிதான். அப்படியா? சரி, இந்த ஊருக்கு முகப்பேரு அப்படின்னு பேரு. இங்க இருக்கிற பொண்ணுங்களுக்கு எல்லாம் மூஞ்சில முகப்பேரு. அதெல்லாம் ஒரு பெரிய ஐயா வச்சாரு முகப்பேர்னு வச்சுட்டு. அப்ப பொம்பளை பிள்ளைக்கு தான் முகப்பேரு இருக்கு. உங்க மூஞ்சில முகப்பேரு வந்தது இருந்தது, ஆனா லைட்டா தான் இருக்கு. அப்படியா? இது ஒரு பொண்ணுங்களுக்கு தான் அதிகமா இருக்கு. இது ஒரு காரணம். ரொம்ப நன்றி ஐயா, அருமையா சொன்னீங்க. ரொம்ப நன்றி. என்னடே தேவையில்லாம பொண்ணாந்து வயசு பசங்க சொல்லுவாங்கடா, பொண்ணுகள் மூஞ்சில முகப்பேர் இருந்தா முகப்பேர்னு வச்சாங்களாம். போடா கிளாஸ் போடா. எனக்கு என்னமோ தெரியுது, ஐயா தான் கரெக்டா அந்த முகப்பேர் பத்தி கரெக்டா சொல்லுவாருன்னு ஐயா மூஞ்சிலே தெரியுது. இந்த பாரு, எனக்கு கிளாஸ் கிடைக்கணும், அதுக்காக தான் அவன் பின்னால அழைச்சேன். நான் தான் சொல்லிட்டல, அது எவ்வளவு செலவானாலும் அந்த கிளாஸ் வாங்கி தரேன் உனக்கு. அப்படியா? இப்ப ஐயா நீ முகப்பேர் எப்படி வந்தது? பேர் வந்தது எப்படி? ஐயா வணக்கம். வணக்கம். உங்க பேரு? சாக்கோ. 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 சார், இந்த ஊருக்கு இந்த முகப்பேரு அப்படின்னு பேர் எப்படியா? நான் கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் இந்த ஏரியாவில் இருக்கிறேன். ஆனால் இது ஒரு வயல்காடு மாதிரி இருந்தது ஃபஸ்ட்டு. ஆனால் முகப்பேருன்னு ஒரு ஊர் அந்த இடத்துல இருக்குது. அது அந்த ஊர் தான் பிரதானமான ஊர். அது பிறகு ஜே நகர், ஈஸ்ட் முகப்பேர் அப்படிலாம் வந்துருக்குது. முகப்பேருன்னா அந்த ஊருக்கு பக்கத்தில் ஒரு ஏரியா ஒன்று இருக்குது. இந்த பக்கத்தில் ஒன்று இருக்குது. அந்த ஏரியை சம்மந்தப்படுத்தி அந்த முகப்பில் ஒரு ஏரி இருக்குது. அந்த ஒரு பிரதானத்தில் தான் முகப்பேர். ஆனால் முக்கியமான இடம், ரொம்ப இம்ப்ரூவான இடம். ஓகே, ரொம்ப நன்றி. ஐயா சொன்னது கரெக்டா தான் இருக்கு தம்பி. ஐயா என்ன சொல்றேன்னா, ஒரு காலத்துல இதெல்லாம் வயல்வெளியா இருந்தது. அந்த முனையில ஒரு ஏரி இருந்தது. அந்த பக்கத்து கிராமம் அழகா இருந்தது. அந்த ஏரியை பயன்படுத்தி தான் இந்த ஊருக்கெல்லாம் முகப்பேர்னு வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. என்ன பத்தி கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இவங்க எல்லாம் கரெக்டா. ஒருத்தர் மட்டும் என்னமோ பொண்ணுங்களுக்கு மருந்துதான் அல்ல முகப்பேர். அது வாலிப வயசு, அப்படித்தான் இருக்கும். நீ கவலைப்படாத. முதல்ல தலை டென்ஷன் ஆயிருக்கிற, கிளாஸை காட்டு. அந்த கிளாஸ் கிடைக்காது. நாமளும் கேட்டோம், அவங்களும் சொல்றாங்க. எதை எடுத்துக்கிறது? ஆதாரபூர்வமான படக்காட்சி எடுத்துப்போம், வாங்க பார்க்கலாம். முகப்பேர் அப்பெயர் வர காரணம் என்ன? சென்னை மாநகராட்சியில் அண்ணா நகர்,
திருமங்கலத்தை அடுத்து அமைந்துள்ள பகுதி முகப்பேர் என்றும் ஜே நகர் என்றும் அழைக்கப்படுகின்றது. அம்பத்தூரிலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் முகப்பேர் அமைந்திருக்கிறது. ஜவஹர்லால் நேரு சாலை முகப்பேருக்கு முக்கிய போக்குவரத்து இணைப்பு சாலையாக விளங்குகின்றது. இங்கு மிகப்பெரிய மருத்துவமனைகளும் வர்த்தக நிலையங்களும் அமைந்திருக்கின்றன. இனி முகப்பேருக்கு அப்பெயர் வர காரணம் என்ன என்று காண்போம். ஆரம்ப காலத்தில் முகப்பேர் சிற்றூராக காட்சியளித்தது. இதன் அருகாமையில் பல சிற்றூர்கள் சற்றேறக்குறைய அருகாமையில் அமைக்கப்பட்டிருந்தன. மருத்துவமனைகளும் மருத்துவ வசதிகளும் அதிகமில்லாத அந்த காலத்தில் பிரசவம் பார்க்க வேண்டிய பெண்களுக்கு மருத்துவ வசதி இங்கு இருந்திருக்கின்றது. எனவே மகப்பேறு மருத்துவத்திற்கு இந்த ஊர் புகழ்பெற்ற ஊராக திகழ்ந்தது. பிற்காலத்தில் மகப்பேறு என்னும் வார்த்தை மெல்ல திரிந்து முகப்பேர் என்று பெயர் பெற்று விளங்குகின்றது. ஆதாரபூர்வமான படக்காட்சியை பார்த்தோம். சென்னையில் உள்ள முகப்பேருக்கு ஏன் இந்த பேர் வந்ததுன்னு ஆடாடா. அடுத்த ஒரு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இடைவெளி விட்டுறலாம். ஊரும் பேரும் இடைவெளிக்கு பிறகு. ஊரும் பேரும் தொடர்கிறது. இடைவேளைக்கு பிறகு சந்திக்கிறோம். இப்போ நம்ம எந்த ஊர் போகிறோம்னா சேத்துப்பட்டுக்கு போகிறோம். அது என்னையா சேத்துப்பட்டு? பட்டு தெரியும் நமக்கு, காஞ்சி பட்டு இல்லையா, அதை தெரியும். அப்புறம் என்ன பட்டு இருக்கு? செங்கல்பட்டு. அப்புறம் நிறைய பட்டு இருக்கு. ஆடாடா ஏகப்பட்ட பட்டு இருக்கு. வாக்கப்பட்டு, அல்லல் பட்டு, அவதிப்பட்டு, கஷ்டப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, அது விடுங்கப்பா, எத்தனை பட்டு. சேத்துப்பட்டு இது ஏன் வந்ததுன்னு ஏகப்பட்ட பட்டுக்கு போறீங்க நீங்கள். அதை விட்டு வாங்க இந்த சேத்துப்பட்டு இதை தொட்டு விடையை கொட்டு. சேத்துப்பட்டுன்னு ஏன் பேர் வந்தது யார் தெரியும்? அந்த ஊர் மக்களுக்கு தெரியணும்ல, அடுத்த ஊருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஐயா. அந்த ஊர் மக்களுக்கு தெரியணும்ல. சரி வாங்க போய் கேட்போம், அந்த ஊர் மக்கள்கிட்ட போய் கேட்போம். வாங்க. இந்த ஆளு சும்மா கிளாஸ் கொடுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கா. இன்னைக்கு அந்த ஆளு வரட்டும், இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். கிளாஸ் ஒன்று பெரிய உபாமா காட்டாங்களா, இவர் எச்சப்படுறதெல்லாம் அந்த கிளாஸுக்கு ஒரு மவுசம். ஆளை காரணம் இங்கே வந்து என்ன முடங்கிட்டு இருக்க? ஆமா, நீ தானே கிளாஸ் போட்டு டார்ச்சர் பண்ற. தம்பி, எச்சப்பட்ட கிளாஸுக்குள்ள மரியாதை உனக்கு தெரியாது. எனக்கு அந்த கிளாஸ் வேணும்டா. என்ன உன் பிரச்சனை? அந்த கிளாஸ் வேணும். நீ டீ குடிச்சா அந்த எச்ச கிளாஸ் வேணும். ஆமா. இப்ப வந்து பாருயா, இதோ பாருயா, இதான உன் கிளாஸ். நீ குடிச்சு அந்த எச்ச கிளாஸ் இதாயா. தம்பி, எனக்கு ஏற்கனவே காது ஊத்திட்டாங்க. நான் கேட்ட கிளாஸ் இது இல்லடா. நான் கேட்ட கிளாஸ் வேணும்டா. கிளாஸ் கொடுக்குறியா இல்லடா? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்குறேன், அது வந்து தூக்கி போட்டு படிக்கிறேன். எனக்கு அந்த கிளாஸ் வேண்டாம். கிளாஸ் வேணும்டா. அது வேணும். நான் வரேன். வாயாங்க. என் கையே அழுத்திட்டு வரேன். ஆமா, நான் கஷ்டப்பட்டு ஒரு டீ கடையில் கிளாஸ் வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்தேன். அது அப்புறம் பேசலாம். முதல்ல தம்பியை கேளு. தம்பி வணக்கம். வா ராஜா. உன் பேர் என்ன ராஜா? என் பேர் ரிச்சர்ட். உன் பேர் என்னையா? ஹரி. உன் பேரு? ஹரிஷ். உன் பேரு? பாலா. வாலிப பசங்க கரெக்டா சொல்லுவாங்க. இந்த ஊரை பத்தி கரெக்டா சொல்லுவாங்க. சேத்துப்பட்டு பத்தி கரெக்டா சொல்லுவாங்க. கேளுங்க தம்பி, இந்த ஊருக்கு சேத்துப்பட்டு அப்படின்னு பேர் எப்படிப்பா வந்தது? இது கூட தெரியாது. சேரம் மண்ணு தெரியாம தானே கேக்குறேன். தெரியலையா? அப்ப சொல்றேன். சேரம் மண்ணுமா இதுல அதனால தான் சேத்துப்பட்டு. ஓ, சேரும் மண்ணுமா அந்த சேத்துப்பட்டு. ஆமா. காமெடி பண்ணிட்டாங்களா? வாங்க ராஜா, நீங்க நல்லா இருப்பீங்க. எங்க ஒரு ஆட்டம் போடுங்க பாப்போம். எல்லாம் சேர்ந்து ஒரு ஆட்டம் போடுங்க. ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், ஆனந்தம் தேடியே பண்பாடுவோம். அப்பாடா, ஒரு மாதிரி அவனை ஏமாத்திட்டு வந்துட்டேன். கண்ணை மூடி சொல்லிட்டு ஊம்பாட்டு இங்க வந்துட்டு கிளாஸ் உடைச்ச கிளாஸ் எப்ப தருவேன்? உன்னை என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? கண்ணை மூடிக்க நான் சொல்லு வரைக்கும் சொன்னேன். நான் சொல்லாம நீ எதுக்கு கண்ணை திறந்த? ஆமா, ரொம்ப நேரமா தெரியல. அதனால இன்னொரு தடவை நீ கண்ணை மூடினா தான் நான் தருவேன். இப்ப அண்ணன் கிட்ட விசாரிப்போம். முதல்ல பாப்போம். தம்பி வணக்கம். வணக்கம் சார். உங்க பேரு? சூசைநாதன். சூசைநாதன். தம்பி வணக்கம்.
இளைய பெருமாள் என் பேர். நான் பேர் கேட்கவே இல்லையே. இருந்தாலும் நீ கேட்ப, அதனால முந்திக்கிட்டேன். இளைய பெருமாள். அவர் பேரை கேட்காவிட்டுருவோம்னு நினைச்சிட்டாரு. தெரியணுமா? அடிச்சு கூட கேட்பாங்க, அப்புறம் சொல்லிடாது எது? பேரையா? சொல்லிட்டியா? இனி என்ன இருக்கு? அவரு சொல்றாங்க. அவரையா? அவன் சொல்லிடுறாரு. சரி, பரவாயில்ல. சொல்லுங்க. சொல்லு, பேரை சொல்லு. இளைய பெருமாள். இளைய பெருமாள். இந்த ஊருக்கு சேத்துப்பட்டு எப்படி பேர் வந்தது? சேட்டுங்க வந்து நிறைய இருந்தாங்க, அதனால சேட்டுப்பட்டு இருந்துச்சு ஃபர்ஸ்ட். இப்போ என்ன ஆச்சுன்னா சேர் அதிகமா இருந்தனால ஆத்துல தண்ணி வத்தி போச்சு, வெறும் சேர் தான் இருக்குது, அதனால சேத்துப்பட்டு ஆக்கிட்டாங்க. அப்படியா? அதாவது அண்ணன் என்ன சொல்ற, ஒரு காலத்துல சேட்டெல்லாம் நிறைய இருந்தாங்களாம். எல்லாரும் இதை சேட்டுப்பட்டு சொல்லியிருக்காங்க. நாளடைவில் இங்கே இருந்த ஆத்துல உள்ள தண்ணியெல்லாம் வத்துன உடனே ஒரே சேரு சகதியா சேத்துப்பட்டா வந்துட்டு தான் பெருசா சொல்லிட்டாங்க. ஐயா சேத்துப்பட்டு. ஐயோ ஐயோ, வாங்க கம்பளி பூசி சார். அது செங்கல் எடுத்து வரேன். கட்டை எடுத்தாலும் மூஞ்சியே போயிரு. ஏய், அதெல்லாம் இருக்கட்டும். அந்த உடஞ்ச கிளாஸ் மரியாதை கொடு. வாயா, இவர்கிட்ட கேளு. சரி வா. ஐயா வணக்கம். வணக்கம். உங்க பேர் என்ன? என் பேர் குமார். குமார், இந்த ஏரியாவில் இந்த தொழில் எத்தனை வருஷமா பாக்குறீங்க? இந்த ஏரியாவில் வந்து 3 வருஷமா தான் பழகிறேன். பழக்கம். இந்த ஏரியாவுக்கு வந்து நீங்க எத்தனை வருஷம்? நான் இங்கே தான் பிறந்து வந்தேன். பிறந்து வளர்ந்தே இந்த ஊர் தான். அப்ப ஐயா கரெக்டா சொல்லுவாரு. இவர் கரெக்டா சொல்லுவார். பிரச்சனை தீர்ந்து போச்சு, நமக்கு விட கிடைச்சி போச்சு. சேத்துப்பட்டு பேர் எப்படி வந்து வருதுன்ற பேர் தெரிஞ்சு போச்சு. இப்ப கேளுங்க ஐயா. ஐயா என்ன நான் கேட்பேன்ல. தாராளமா கேளுங்க, சொல்லுவாங்கல்ல. ஐயா, இந்த ஊருக்கு சேத்துப்பட்டு அப்படிங்கிற பேர் எப்படியா வந்தது? அந்த அம்மா கிட்ட கேட்டா சொல்ல. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சது நீங்க சொல்லுங்க. தெரியாதுங்களா பேர்? அப்போ வச்சுக்கிறாங்களே. அப்ப வச்சுக்கிறாங்க, உங்களுக்கு தெரியாதா? தெரியாதா? ஏன் உங்களை கேட்காம ஏன் வச்சாங்க பேரை? நான் என்ன ஏய், டென்ஷன் ஆடா. அயன் பாக்ஸ் தூக்கி மூஞ்சில வச்சிட போறாரு. அவரா தெரியாங்கறல, விட்டு வா. எப்படி தெரியாதுன்னு சொல்ல? ஏய், பாக்ஸ் தூக்கி மூஞ்சில வச்சிட போறாரு. அண்ணே, நீ அந்த பாக்ஸ் தூக்கி மூஞ்சில வைப்பா. ஊர்ல பொறந்துக்கிறீங்க நீ வா. ஊர்ல பொறந்தது என்ன ஒன்னு சொல்லு. நீ எங்க ஊர்ல வந்து கேளுங்க, நான் எப்படி கரெக்ட்டா சொல்றேன் பாருங்க. அண்ணே, என்னங்க நீங்க? இல்ல நீ அந்த பாக்ஸ் தூக்கி மூஞ்சில வை. எல்லாரையும் எடுத்துக்கினே இந்த மாதிரி எல்லாரையும் போட்டா புடிச்சிக்கினே நான் வந்து உனக்கு கேக்குறேன், நீ அப்ப சொல்லு. இதுக்கு மேல பேசாத வந்து. தம்பி வணக்கம். சொல்லுங்க சார். தம்பி, இந்த உங்க பேர் என்ன? லட்சுமணங்க. லட்சுமணன். அம்மா இருக்கானா தம்பி? இல்ல சார், இது பைப் வந்தீங்க சார். இது அண்ணனா? தம்பியா? சரி ஓகே தம்பி. இந்த ஊருக்கு சேத்துப்பட்டு எப்படியா பேர் வந்தது? இது ஏற்கனவே சேரும் சகதியா இருந்தது சார். சேரும் சகதியா இருந்தது. இருக்கிற டெவலப் ஆகிட்டு வந்து நல்ல பில்டிங் எல்லாம் கட்டி டெவலப் ஆகிடுச்சு. அதெல்லாம் சேர்த்து டெவலப் சேத்துப்பட்டு டெவலப் ஆகிட்டு. ஓ, அண்ணன் என்ன சொன்னா, ஒரு காலத்துல சேரும் சகதியமா இருந்தது, பின்னாடி இது டெவலப் ஆயிடும். பழச மரம் கூட பாருங்க. இப்ப நான் அந்த போண்டா சாப்பிட்ட போண்டா வச்சிருக்கேன்ல, இது நான் இன்னொரு கூட ஐடியா வருது. இவர் பெரிய ஆள் ஒருத்தர் அன்னைக்கு போயிட்டு இருந்தாராம். அவர் வந்து என்ன பண்ணு, சேர் வந்து அவர் மேல பட்டுச்சான். அதுல இருந்து அன்னைக்குல இருந்து சேத்து பட்டு. இது உன்னுடைய கருத்து. அண்ணன் சொன்ன கருத்து நல்லா இருக்கு. பழச மரம் கூட சேர் சகதி இருந்ததுங்க. அந்த வழியா போனாரு, அந்த சேர் வந்து அவர் மேல பட்டுச்சு. அதெல்லாம் சேத்து பட்டு. என்ன அந்த சேத்து பட்டுன்னு எப்படி பேருன்னா யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்புறம் வச்சுக்குவோம். அம்மா வணக்கம்மா. வணக்கம் சார். ஏமா உங்க பேர் என்னம்மா? என் பேர் மாலதி. மாலதி. அம்மா மாலதி அம்மா, காலையில இருந்து இந்த ஊருக்கு சேத்துப்பட்டு எப்படி பேர் வந்தது அலையிறோமா? அதுதான் நாங்களும் தெரியாத இவ்வளவு நாள் அலைஞ்சுன்னுக்குறோம். எனக்கே தெரியாது. யாருக்கிட்ட கேட்கணும்னா வயசானவங்க யாருன்னா பார்த்து. வயசானவங்களா? அப்ப நீங்க வயசானவங்க இல்லையா? நான் வயசானவங்க, எனக்கு இப்பதான் 18 வயசு. 18 வயசு ஆகுது. 18 வயசு ஆகுது. அதனால ஒண்ணுமே தெரியாது. அவங்களுக்கு 18 வயசு. பட்டு கொண்டால் மேடையிலே அங்கோ பரிதாபம் ஆடுதம்மா ஆட்டம். வயசோ 18. போதுமா? எனக்கு 6 வயசு. 6 வயசு. எனக்கு 3 வயசு. வாயா அம்மா, தயவு செய்து இந்த சேத்து பட்டுன்னு அப்படின்னு எப்படிமா பேர் வந்து சொல்லுங்கம்மா. உன் பேர் என்னம்மா? அஞ்சலி. என் பேர் அஞ்சலி. அஞ்சலி. தண்ணி வெயிட்டானா? வாங்க, முன்னாடி வாங்க. தண்ணி வெயிட்டானா? இங்க வைமா, எடுப்புல. அவர்கிட்ட நம்பி கொடுக்காத. ஏமா, இந்த ஊருக்கு சேத்துப்பட்டு அப்படிங்கிற பேர் எப்படிமா வந்தது? ஏரியா பேர் சேத்துப்பட்டு தான். அதனால சேத்துப்பட்டு. அதாவது இந்த ஏரியா பேர் சேத்துப்பட்டு தான், அதனால சேத்துப்பட்டு. வா. ஏய், அவங்க கிட்ட குடத்து கொடுத்துட்டு வா. ஏன் நீ வெயில குளிச்சிடலாடா. குடிச்சிட்டு வா, அடிச்சிட்டு போறாங்க. அப்படியா? ஆமா. ஊரும் பேரும் இடைவேளைக்கு பிறகு. ஊரும் பேரும் தொடர்கிறது. எங்க சொல்றாங்க, நம்ம கேட்டோன்னா நழுவி போறாங்க. ஒன்றும் விட கிடைக்கிற மாதிரி தெரியலையே. சேறுப்பட்டார்களாம்.
சேத்துப்பட்டு சேரு அப்படின்னு இருக்கலாம், சேத்து பூமி அப்படின்னு. சேரு ஒரு சேராக இருந்துக்கலாம். சேருனா என்னென்னா காலை வச்சா கால் உள்ளே போயிடும், நிற்காது. இப்போ மணலில் கால் வச்சா மெல்ல மெல்ல கால் போகும், அழிந்துவோம். இது வந்து சேருன்னா டபக்கடின்னு போயிடும் கால் உள்ளே, அவ்வளோதான். இப்போ தண்ணியில் மாட்டினா வெளியில் வந்துடுவான், சேத்துல மாட்டினோன்னு வைங்களேன் போயிட்டே இருக்க வேண்டியதான், உள்ளே வரவே முடியாது. புதைகுழி மாதிரி அது, அதுதான். அப்படி சேரு இருந்துருக்கணும். ஒருவேளை நம்ம ஆதாரபூர்வமான படக்காட்சியை பார்ப்போம் வாங்க. சேத்துப்பட்டுக்கு அப்பெயர் வர காரணம் என்ன? சென்னை மாநகராட்சியில் எழும்பூரை அடுத்துள்ளது சேத்துப்பட்டு. தொடர்வண்டி நிலையமும் முக்கியமான போக்குவரத்து வழித்தடங்களும் சேத்துப்பட்டு வழியாக செல்கின்றது. சேத்துப்பட்டில் முக்கிய வர்த்தக நிறுவனங்களும் கல்வி நிறுவனங்களும் உள்ளன. கூவ நதியின் கரையில் அமைந்துள்ள சேத்துப்பட்டு ஒரு காலத்தில் வேளாண்மை தொழிலில் சிறந்து விளங்கிய கிராம பகுதியாக இருந்திருக்கின்றது. ஆங்கிலேயர்கள் வருகைக்கு பின்னர் 17க்கும் மேற்பட்ட கிராமங்கள் ஒருங்கிணைந்து சென்னை மாநகரம் உருவான போது சேத்துப்பட்டும் சென்னை நகரமானது. சேத்துப்பட்டிற்கு அப்பெயர் வர காரணம் என்ன என்று பார்ப்போம். கூவ நதியின் கரையில் அமைந்துள்ள இந்த ஊர் சேறு மிகுந்த பகுதியாக காணப்பட்டிருக்கின்றது. சேறுகளுடன் காணப்பட்டதால் இந்த ஊரினை சேற்றுப்பட்டு என்று அழைத்துள்ளனர். ரகரம் பொதுவாக பேச்சுவாக்கில் தகரமாக திரிவது வழக்கம். அம்முறையில்தான் சேற்றுப்பட்டு சேத்துப்பட்டாக பெயர் பெற்றிருக்கின்றது. ஆதாரபூர்வமான படக்காட்சியை பார்த்தோம். சேத்துப்பட்டுக்கு ஏன் இந்த பேர் வந்ததுன்னு. நாளைக்கு மறுபடியும் 3 ஊர்களுக்கு புறப்படுறோம். இதை விடுகதை கூட சொல்லலையா? சொல்கிறேன். ரைட்டு, நீங்கள் சரியானதான் கேட்குறீங்க. நீங்கள் விடுகதை என்ன போட்டேன் அது ஞாபகம் இருக்கா? அப்பா வீட்டு குதிரை, அற்புத குதிரை, காதை பிடிச்சா வாயால் கடிக்கும். காதை பிடிச்சா வாயால் எப்படிங்க கடிக்கும்? இப்போ நான் சொன்னதுலேயே விட உங்களுக்கு கிடச்சிருக்குமே. காதை பிடிச்சா வாயால் எப்படி கடிக்கும்? கத்திரிக்கோளுங்க, கத்திரிக்கோள். கத்திரிக்கோளுக்கு காது இருக்குல்ல, அந்த பிடி காதுன்னு சொல்லுவாங்க. காதை பிடுற 2 காது இருக்கும், அதை பிடிச்சா வாய் இருக்குல்ல, அதான் வாய், வாயால் கடிக்கும். அப்பா வீட்டு குதிரை, அற்புத குதிரை, காதை பிடித்தால் வாயால் கடிக்கும், கத்திரிக்கோள். சரி, நாளைக்கு மறுபடியும் 3 ஊர்களுக்கு புறப்படுறோம். அதுவரை உங்களிடம் வணக்கம் கூறி விடை வருவது நான்.